அண்ணி அண்ணி நாங்க இப்ப கிளம்புறோம். அம்மாடி செல்வி, நானும் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். உன் நினைப்பே இங்க இல்லையே, அப்படின்னு யோசனை ஓடிட்டு இருக்கும் மனசுல. ஒண்ணு இல்லப்பா. அப்ப நீங்க இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிருங்களேன். வீட்டுல அம்மா ஏதாவது சமைச்சிருக்காங்களான்னு தெரியாதுல்ல. அப்பளம் மட்டும் தான் பொரிக்கணும். நான் போய் பொரிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, உட்கார். என்னது மூந்து பார்த்தாலே மயக்க வர மாதிரி இருக்கு. செடிக்கெல்லாம் அடிக்கிற பூச்சி மருந்தாச்சே. இது எப்படி சமையல் கட்டுக்குள்ள வந்துச்சு? ஐயோ, அந்த டப்பா அங்கேயே போட்டுமே. நாம மட்டும் மாட்டணும், அவ்வளோதான். இப்போவே இங்கிறது கிளம்பிடுவோம். அப்பா, என்னம்மா? இத பாருங்களேன். இந்த எம்டி பாட்டில் தோ அங்க கிடந்துச்சு. நீங்க யாராவது இதை எடுத்து போட்டீங்களா? மாடி, இது ஊர்ல பயிருக்கெல்லாம் பூச்சி அரிக்காம இருக்கிறதுக்கு அடிக்கிற மருந்து மாது. இது அடிச்சா சின்ன சின்ன விஷப்பூச்சி கரையெல்லாம் வராது, எல்லாம் சாப்பிட்டு செத்து போயிடும். எதுக்கு இதெல்லாம் இங்கே வச்சுக்கிட்டு? சமைக்கிற இடத்துல இதெல்லாம் வைக்க கூடாது. சாப்பாட்டுல இந்த மருந்து கலந்துச்சுன்னா அப்புறம் சாப்பிட்றவங்களுக்கு ஆபத்தா போயிடும். முதல்ல இதை தூக்கி எங்கேயாவது வெளியில போடு. இந்தாமா, இதை தூக்கி தூர போடு. ஏ கீர்த்தி, எதுக்கடி வண்டியை நிறுத்திட்டானுங்க? ஏதாவது சந்தேகம் வந்துருச்சா என்ன? மா, ஏமா அங்க பாரு எவ்வளவு டிராபிக்கா இருக்குன்னு. அட எடுபட்ட பயலுகளா, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு தான் இவ்வளவு டிராபிக் ஆகணுமா? வண்டியை அடிச்சு ஓட்டாம இவ்வளவு ஸ்லோவா போறானுங்க. இவனுங்க போற வேகத்துக்கு நம்ம எப்ப போய் சேர்றது? கீர்த்தி, அவனுங்க வர்றப்போ வரட்டும். நம்ம வண்டியை ஓவர்டேக் பண்ணி போயிடலாம். மத்ததை அங்க போய் பாத்துக்கலாம். என்ன என்னம்மா ஆச்சு உனக்கு? என்ன இப்ப அவ்வளவு அவசரம்? ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்க முடியாதா? என்னால முடியல கீர்த்தி. நம்ம நினைச்சது நடக்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இருந்தாலும் என்னால அதை பொறுத்துக்க முடியலடி. நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமா? நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ஏய், நீ வண்டியை ஓவர்டேக் பண்ணி போடி. சொல்லு மனோன்மணி. இரு இரு, செல்விதான் சாப்பிட்டு போங்கன்னு சொன்னா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க அவகிட்ட சொல்லிட்டு இங்க வந்துருங்க, சாப்பிடலாம். சரி சரி, கத்தாத, வர்றேன். செல்வி, உங்க அம்மா போன் அடிச்சுட்டே இருக்கா. நாங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறோம். சரியா? சரி, நாங்க வரோம். பூஜை கிளம்புமா.
அடிச்சா சின்ன சின்ன விஷப்பூச்சி கரையெல்லாம் வராது. எல்லாம் சாப்பிட்டு செத்து போயிடும். இது சாப்பிட்டா எறும்பு கூட செத்து போயிரும் அப்பா சொன்னாரு. இந்த எறும்பெல்லாம் நான் சாமிக்கு படைச்ச படையில தானே சாப்பிட்டிருக்கு. அப்போ நீ எந்த தொழில முன்னேறி போக போறியோ அங்கேயே உனக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கு. நீதான் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாத்திக்கணும். ஒருவேளை இது கீர்த்தியோட வேலையா இருக்குமோ? நம்ம பேரை கெடுக்கிறதுக்கு சமைச்ச சாப்பாட்டுல ஏதாவது கலந்திருந்தா என்ன பண்றது? ஐயோ, அப்படி மட்டும் கலந்திருந்தா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்நேரம் சாப்பாடு ஐடி கம்பெனிக்கு போயிருக்கும். எல்லாரும் சாப்பிட்டுப்பாங்களா? வேலு கிட்ட போன் பண்ணி சொல்லலாமா? இல்ல வேண்டாம், அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். இது முடிஞ்ச அளவுக்கு நாமளே சமாளிப்போம். பக்கோடா, நீ இங்க இருந்து கடையை பாத்துக்கோ. நான் ஒரு வேலையா போயிட்டு வந்துடுறேன். எங்கம்மா? எதா இருந்தாலும் நான் வந்து சொல்றேன். நீ கடையை பாத்துக்க. சரிம்மா. கடவுளே, இது அந்த சாப்பாடுல கலந்திருக்க கூடாது. அப்படியே கலந்திருந்தாலும் யாரும் அதை சாப்பிட்டு இருக்க கூடாது. என்னம்மா இவ்ளோ நேரம் ஆச்சு, அந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்த வண்டியை காணோம். எப்படி விட்டோன்னு ஒண்ணுமே புரியல. இதுவும் சொதப்பிட கூடாதுமா. எவ்வளவு நேரம் தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறது? மா இரு. என்னடி அவனுங்களையும் காணோம், வண்டியும் காணோம். வண்டி ஏதாச்சும் ரிப்பேர் ஆயிடுச்சா? அதாம்மா எனக்கு ஒண்ணும் புரியல. எங்க போயிருக்கோம் அந்த வண்டி? இதுங்க முதல் நாளே இவ்ளோ லேட்டா சப்ளை பண்ணுதுங்களே. இதுங்களுக்கு போய் இவ்ளோ பெரிய ஆர்டரை நம்பி இந்த கம்பெனிக்காரன் எப்படி கொடுத்தானே தெரியலையே. ஏன் கீர்த்தி, அதான் நம்ம வேலை முடிஞ்சது இல்ல. பேசாம நம்ம வீட்டுக்கு கிளம்புவோமா? மா கொஞ்சம் பொறுமையா இருமா. ஒரு காரியத்துல இறங்கினதுக்கு அப்புறம் அது முழுசா போய் சேர்ந்துருச்சா நம்ம பார்க்க வேண்டாமா? கொஞ்ச நேரம் இரு. டைம் ஆயிடுச்சு, எப்படி வண்டி வந்துரும். மா பாத்தியா, சொன்ன மாதிரி குட்டியான வந்துருச்சு பாரு. கெமிக்கல் கலந்த சாப்பாடு இப்ப கம்பெனிக்குள்ள போக போகுது. அப்பாடா, எப்படியோ கெமிக்கல் சாப்பாடு உள்ள வந்துருச்சு. இனிமே இந்த செல்வி கதை கோயிந்தா கோயிந்தா தான். ஏன்பா இவ்வளவு லேட்டு? கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதா? சார் லேட்டு சார், அவ்வளவுதான் சார். இப்ப இறக்கிறேன். சரி சரி இறக்குங்க. எப்பா, தம்பி சீக்கிரம் இறக்குங்க. வாங்கப்பா, வரேன் சார். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. போங்கப்பா போங்க.